கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். கால்நடை பல்கலைக்கழக சேர்க்கை நாளை தரவரிசை பட்டியல் வெளியீடு. கால்நடை அறிவியல் பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கை தரவரிசை பட்டியல் நாளை வெளியாகி உள்ளன. இளநிலை தொழில்நுட்ப பட்டப்படிப்புக்கு தகுதி பெற்ற விண்ணப்பதாரர் தரவரிசை பட்டியலும், பிடெக் உணவு தொழில்நுட்பம், கோழி இன தொழில்நுட்பம், பால்வள தொழில்நுட்பம் பட்டப்படிப்புக்கு தகுதி வாய்ந்த தரவரிசை பட்டியல் வெளியாக உள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.adm.tanuvas.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். நீட் தேர்விற்கு தமிழ்நாட்டிலேயே தேர்வு மையம் ஒதுக்கீடு. முதுநிலை நீட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தமிழ்நாட்டிலேயே மையம் ஒதுக்கீடு செய்து தேசிய தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது. விண்ணப்பத்தில் குறிப்பிட்ட 4 மையங்களில் ஒற்றை ஒதுக்காமல் வெளி மாநிலங்களில் தேர்வு மையம் ஒதுக்கப்பட்டது. இது தொடர்பாக பல்வேறு கடிதம் எழுதியிருந்த நிலையில் தமிழ்நாட்டிலேயே மையங்கள் மாற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆகஸ்ட் இறுதிக்குள் மாணவர்களுக்கு சீருடை. பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு 4 செட் புதிய சீருடைகள் வழங்கப்படும் என்று அமைச்சர் கீதா ஜீவன் அறிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் ஜூன் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக இன்னும் சீருடை வழங்கப்படவில்லை. இது குறித்து விளக்கமளித்துள்ள அவர், தனித்தனியாக அளவெடுத்து தைப்பதால் அவர்களுக்கு சீருடை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விளையாட்டுப் போட்டி விண்ணப்பங்கள் வரவேற்பு. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர், மாற்றுத்திறனாளிகள், பொதுமக்கள், அரசு ஊழியர்கள் என 5 பிரிவுகளில் ஆண்கள் பெண்களுக்கு மொத்தம் 53 வகையான போட்டிகள் நடத்தப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மொத்தம் பரிசு தொகை ரூபாய் 37 கோடி. விருப்பமுள்ளவர்கள் www.sdat.in CM Trophy என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்யலாம். மேல விவரங்களுக்கு 9514000777 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். ஒலிம்பிக் பதக்க பட்டியலில் இந்தியா 60வது இடம். பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் பதக்க போட்டியில் இந்தியா 60வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. 3 வெண்கல பதக்கங்களுடன் நேற்று 57வது இடத்தில் இந்தியா இருந்தன. இந்நிலையில் வேறு பதக்கம் வெல்லாததை அடுத்து 3 இடங்கள் பின்தள்ளப்பட்டுள்ளது. 21 தங்கப் பதக்கங்களுடன் சீனா முதலிடத்திலும், 20 தங்கப் பதக்கங்களுடன் அமெரிக்கா 2வது இடத்திலும், 13 தங்கப் பதக்கங்களுடன் பிரான்ஸ், ஆஸ்திரேலியா ஆகியவை 3வது, 4வது இடங்களிலும் உள்ளன. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.